ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேண்டசி கௌதம் யூடியூப் சேனல். நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆன்ல கொடுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஆன்லைன் கேமிங்கை ஒட்டுமொத்தமா வந்து பேன் பண்ணிட்டாங்க. அண்ட் அந்த பேனை எதிர்த்து ஒரு சில கம்பெனி கேமிங் கம்பெனிலாம் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து கேஸ் பதிவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. ஸோ லாஸ்ட் வீடியோலயும் நம்ம வந்து அந்த A23 ரம்மி அப்படிங்கிறது கர்நாடகா ஹைகோர்ட்டை வந்து போயிட்டு அங்க வந்து கேஸ் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த பேனை எதிர்த்து. அதுல என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த ரெண்டு தரப்புல இருந்து என்ன வந்து தரப்பு வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அப்படிங்கிறதையும் அண்ட் செப்டம்பர் 8ஆம் தேதி சேஞ்ச் பண்ணதையும் பத்தி டீட்டெயிலா வந்து வீடியோ வந்து போட்டிருந்தோம். இந்த வீடியோல எதுக்கு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஒரு கேமிங் கம்பெனியை தவிர்த்து மற்ற சின்ன சின்ன கேமிங் கம்பெனில வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட் அண்ட் MP அப்படிங்கிற மாதிரி நிறைய ஸ்டேட்ல வந்து கேஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது பெரிய கம்பெனி கேமிங் எதாவது இருக்கும் பார்த்தீங்கன்னா Dream11 அண்ட் My11 சர்க்கிள், இந்த ரெண்டை தவிர்த்து மிச்சம் இருக்கிற சின்ன சின்ன கம்பெனிங்க, அதாவது சின்ன சின்ன கேமிங் ஆப்ல வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா வெவ்வேறு இடத்துல கேஸை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. கோர்ட்ல ஹைகோர்ட்ல வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுல என்ன நடந்துச்சு, அது மட்டும் இல்லாம இப்ப அரசாங்கமே இந்த கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு அப்புறம் வந்து அரசாங்கமே கூப்பிட்டு கேமிங் கம்பெனிகளுக்கு இருக்கிறவங்க இன்வெஸ்டர்ஸ் அண்ட் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் மாதிரி வச்சு நடத்திருந்தாங்க. ஸோ அதுல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத டீலா வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இந்த கர்நாடகா ஹைகோர்ட் வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. அதுல வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து மாத்தி வச்சுட்டாங்க ஏறிங்க. அதுல அரசு தரப்புல இருந்து ஏன் இந்த கேமை வந்து பேன் பண்ணீங்க, அதுல ஏதாவது மாற்றம் கொண்டு வந்து நீங்க திருப்பி ரிலீஸ் பண்ணுவீங்களா என்னங்கிறத டீட்டெயில் எங்களுக்கு வந்து சொல்லுங்க. பேன் பண்ணதுல என்னென்ன ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருக்கீங்க அப்படிங்கறது வந்து எங்களுக்கு ப்ராப்பர் ரிப்போர்ட் கொடுக்கணும். கொடுத்தாதான் நாங்க வந்து என்ன தீர்ப்பு கொடுக்கறதுங்க முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து இந்த கேமிங் சைட்ல இருக்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே வர சொல்லி ஒரு மீட்டிங் மாதிரி வந்து நடத்தியிருந்தாங்க. மீட்டிங்ல ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது ப்ராப்பரா இன்னும் வெளியே வந்த வரைக்கும் நியூஸ் வரல. அவங்க வந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ஃபேவரா எங்களால முடிஞ்ச அளவுக்கு எங்களோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு கொடுக்குறோம், உங்களுக்கு ஃபேவரா எங்களால என்ன பண்ண முடியுமோ அதை வந்து நாங்க வந்து பண்றோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறதா வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியே வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா சில கேப், ஸோ ஃபர்ஸ்ட் வந்து A23 ரம்மி அப்படிங்கிற ஒரே ஒரு ஆப் மட்டும் தான் வந்து கேஸ் பதிவு பண்ணியிருந்து. இப்போ இந்த பெரிய ஆப் ரெண்டு Dream11 My11 சர்க்கிளை தவிர்த்து மிச்சம் இருக்க சின்ன சின்ன ஆப்ல வந்து பாத்தீங்கன்னா டெல்லி ஹைகோர்ட்டை வந்து நாடி இருக்காங்க. அதாவது டெல்லி, கர்நாடகா அண்ட் MP இந்த மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேஸை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அங்க விசாரணையும் வந்து நடந்துச்சு. இங்க நான் வந்து தமிழ்ல வந்து நான் பதிவு பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னா ஸோ அந்த டெட்லைன் ஆன்லைன் கேமிங் ஆக்ட் 2025 அதுல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இங்க வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அப்படியே நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு டீட்டெயிலா வந்து தெரிஞ்சிடும். இப்போ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, புதிய ஆன்லைன் கேமிங் சட்டம் 2025க்கு எதிரான வழக்குகளை விசாரித்து வருகின்றன. வெவ்வேறு நீதிமன்றம் வெவ்வேறு தீர்ப்புகள் ஆபத்து. அதாவது இந்த மாதிரி விசாரணை நடந்துட்டு இருக்கு. வெவ்வேறு நீதிமன்றத்துல வெவ்வேறு தீர்ப்புகள் வந்துச்சு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் சிக்கலான விஷயங்கள் தான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த குழப்பத்தை தவிர்க்க அரசாங்கம் விரைவில் உச்ச நீதிமன்றத்தை அணுகி அனைத்து வழக்குகளையும் அங்கு மாற்ற கோரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்ப வெவ்வேறு இடத்துல வந்து கேஸ் பதிவு பண்ணி அங்க வெவ்வேறு தீர்ப்புகள் வரலாம், நிறைய சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தை அணுகி மொத்த கேஸுமே இங்க நீங்க மாற்றுங்க, இங்க நீங்க மாத்தி வச்சீங்கன்னா எங்களுக்கு எங்க தரப்புல இருக்க நியாயத்தை உங்களுக்கு சொல்றதுக்கான ஒரு கால அவசரம் வந்து கிடைக்கும், எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதுக்கப்புறம் இந்த ஃபேண்டசி கேமிங்லாம் வந்து ரன் பண்றாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நீங்க எப்படி ஒட்டுமொத்தமா கேமிங் ஆப்பை வந்து பேன் பண்ணுவீங்க, நாங்க எங்களோட ஃபேண்டசி கேம் வந்து ஒரு ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம் தான் அப்படிங்கறத நாங்க வந்து கோர்ட்ல வந்து பதிவு பண்ணிருக்கோம். இது வந்து ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம் தான் அப்படிங்கறத ஒரு சட்டப்பூர்வமா வந்து நாங்க வந்து பதிவு பண்ணிருக்கோம். நீங்க எப்படி ஒட்டு மொத்தமா வந்து இது எல்லாமே ஒரு சூதாட்டம் தான், இதுல மூலம் இல்லீகல் ஆக்டிவிட்டி நடக்குது, இதுல நிறைய பிளாக் மணி இந்த மாதிரிலாம் வருது அப்படிங்கிற சொல்லி நீங்க எப்படி இது பண்ணலாம், அப்ப நாங்க சட்டத்தை பதிவு பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்கு, அப்ப நாங்க வந்து ஒரு சட்டத்தை வந்து நாங்க வந்து பதிவு பண்ணிருக்கோம், அதை எதிர்த்து நீங்க எப்படி இது மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேள்வியும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்தது இந்த சட்டம் அனைத்தும் உண்மையான பண விளையாட்டுகளையும் அண்ட் திறன் அல்லது வாய்ப்பு
தடை செய்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ கொடுத்துருக்க சட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான திறனை வச்சு, அதாவது என்னோட ஸ்கில் பேஸை வச்சு நான் விளையாடுற கேமை வந்து அது முற்றிலும் தடுக்குது. இதனால நிறைய இது வந்து இஷ்யூஸ் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ ஒரு சில கம்பெனி கேமிங்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல யாரு பிளே பண்றாங்க, என்ன மாதிரி பிளே பண்றாங்கன்னு தெரியாது. நம்ம இங்க இருந்து பிளே பண்ணுவோம், ஆப்போசிட்ல யாரு என்ன ஒரு டீட்டெயிலுமே நமக்கு தெரியாது. அவங்க விளையாடுறத வச்சுதான் நம்ம பாக்குற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபேண்டசி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர், இந்த நம்பர் கூட நம்ம பிளே பண்றோம் அப்படிங்கறத அவங்க இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். என்ன மாதிரி டீம் போட்டுருக்கோம், நம்ம என்ன மாதிரி டீம் போட்டிருக்கோம் அப்படிங்கறது நம்ம அந்த 11 பேர் வச்சு நமக்கு தெரிஞ்சது அந்த எந்த அளவுக்கு நம்ம பிளேயர்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி நம்ம டீமை மேக் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறதும், இன்னொருத்தர் என்ன மாதிரி பண்ணிருக்காரு அப்படிங்கிறது டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். மேட்ச் ரன் பண்ணும்போது யார் யாரு என்ன மாதிரி டீம் போட்டிருக்காங்க, ஸோ அவங்க எந்த அளவுக்கு அந்த பிளேயர்ஸை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிடும். அப்படி இருக்கிற ஆப்பையும் நீங்க யார் என்னன்னு தெரியாமே நம்ம விளையாடுற ஆப்பையும் எப்படி கம்பேர் பண்ணி நீங்க வந்து ஒரு இல்லீகல் ஆப்னு சொல்லி நீங்க பேன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் வந்து இதுல பதிவு பண்ணியிருக்காங்க. இது உச்ச நீதிமன்றம் வழக்க விசாரித்தவுடன் இந்தியாவில் கற்பனை விளையாட்டுகள், மின் விளையாட்டுகள் மற்றும் ஆன்லைன் கேமிங்கள் எதிர்காலத்துல அது தீர்மானிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சோ இப்ப இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்ச நீதிமன்றம் இந்த கேஸ் விசாரிச்சதுக்கு அப்புறம் ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம் என்னன்னா இந்த நார்மலா ஒரு இல்லீகலான விளையாடுற கேம்ஸ் அப்படிங்கிறது நிறைய தீர்மானிக்க கொண்டு வரலாம். ஸோ இப்போ ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம்னா திரும்பவும் பிளே பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த கேம் எல்லாம் திரும்பி பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அதுல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வருவ வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது சில நியூஸ்ல வந்து வந்திருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன். அதாவது இன்கேஸ் ஆன்லைன் கேமிங், அதாவது ஸ்கில்ஸ் பேஸ் பண்ணி பிளே பண்ற கேமிங்லாம் திரும்பி பிளே பண்றதுக்கான வந்துச்சு அப்படின்னா, இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இப்ப ட்ரீம் 11 எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல நைட்டு 12 மணில இருந்து காலை 5 மணி வரையும் பிளே பண்ண தடை அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த தடையை எதிர்த்து ஸோ இந்த மாதிரி டைமிங் இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்க வந்து கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதை ஒட்டுமொத்த இந்தியாவிலும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட டைம், இந்த கால டைமிங்குள்ளதான் நீங்க வந்து பிளே பண்ணலாம், அதுக்கு மேல உங்களால பிளே பண்ண முடியாது அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ஒரு நபர் இந்த பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஒரு மாசத்துக்கு உங்களால இவ்வளவுதான் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வின் பண்ண எவ்வளவு வேணா இருக்கலாம். ஆனா புது சட்டம் வந்துச்சு அப்படின்னா ஒரு நபர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் மட்டும் தான் ஒரு மாசத்துக்கு இவ்வளவுதான் வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதை தவிர்த்து அவங்களால இன்வெஸ்ட் பண்ண கூடாது, அதுக்கு தடை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொன்னு ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளவு டீம் அவங்க வந்து கொடுக்க ஒரு 50 டீம் பிளே பண்ணலாம், 30 டீம் வந்து நீங்க கட்டலாம், 20 டீம் கட்டலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒவ்வொரு ஆப்லயும் வந்து இருக்கு. இப்போ ஒரு நபர் ஒரு மேட்சுக்கு ஒட்டுமொத்தமா ஒரு 10 டீம் இவ்வளவுதான் பிளே பண்ண முடியும், 15 டீம், 5 டீம், இந்த மாதிரி டீம்களை கம்மி பண்றதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சில நியூஸ்க்குலாம் வந்து பரவிட்டு இருக்கு. அது எந்த அளவுக்கு உறுதியான நியூஸ் அப்படிங்கிறது தெரியல. ஸோ ப்ராப்பரா எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தெரியும். இன்கேஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த பிரச்சனைகளை நமக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒண்ணு, நம்ம ஃபர்ஸ்ட் எவ்வளவு வேணா இன்வெஸ்ட் பண்ணுவோம், அதுல வின்னிங்ஸ் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த வின்னிங்ஸ் அதை இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஹிண்ட் இவ்வளவுதான் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டீம் இத்தனை டீம் தான் உங்களால பிளே பண்ண முடியும் ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கேம் எல்லாம் நீங்க ஸ்கில் பேஸ் பண்ணி விளையாடுற கேம் அப்படிங்கிறது நீங்க பதிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன பாத்தீங்கன்னா, ஸ்கில்ல பேஸ் பண்ணி தானே நீங்க பிளே பண்றீங்க. அப்போ ஒரு டீமை நீங்க வந்து என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டீமை எக்காந்து கூட சேஞ்ச் பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கறத கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டீம் மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அந்த டீம்லாம் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், டீமை ரெடி பண்ணி 11 பேர் ரெடி பண்ணி என்ட்ரி பண்ணி வச்சிருவோம். ஒரு 30 டீம் கட்டுறோம், ஒரு 15 டீம் கட்டுறோம்னா என்ட்ரி பண்ணி வச்சிருவோம். லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் யார் யார் இருக்கா, யார் யார் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க, என்னென்ன ஆப்ஷன் இருக்கு சேஞ்ச், அந்த பிளேயர்ஸ் எல்லாம் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணுவோம். இப்போ நீங்க ஸ்கில்ல பேஸ் பண்ணி தானே பிளே பண்றீங்க, அப்போ இந்த பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது முன்கூட்டியே நீங்க தெரிஞ்சு அவங்களோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுதான் பிளே பண்றீங்க போது அந்த லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. ஸோ இது வரக்கூடாது, இந்த கேமிங் இது உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக என்னென்ன மாதிரி சட்டத்தெல்லாம் உள்ள கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு நிறைய சட்டங்கள் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு. என்னதான் நமக்கு திரும்பி கேமிங் இது வரப்போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும் வந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு, அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் வந்து நமக்கு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இப்ப ரீசெண்டா வந்து கோர்ட்ல அவங்க வாதிச்சதோட ரிப்போர்ட்ஸ் வந்து இதுல இருக்கு. உங்களுக்கு தெளிவா இப்ப நான் தமிழ்ல காமிச்சது, தமிழ் பேச உங்களுக்கு அந்த அளவுக்கு தெளிவா புரியல அப்படின்னாலும் இது அப்படியே நீங்க ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நீங்க
தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஓரளவுக்கு இப்போ ரீசெண்டா வந்த அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்து வர அப்டேட்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம சேனல்ல வந்து கொடுக்குறோம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பையனை வந்து டச் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.